சதுசேயரில் சிலர். வேத பாரகரில் வெரி குட். 2 கொஸ்டினுக்கு அவங்க நல்லா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இந்த டீம் 20 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க். இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி காட்ஸ் வாரியர்ஸ் டீம் வந்து 20 மார்க் எடுத்திருக்காங்க. ஓவர் கமர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க நம்ம பார்க்கலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, பொவனர்கேஸ் என்ற பெயரை இயேசு யாருக்கு வைத்தார்? ஆப்ஷன் ஏ யாக்கோபு யோவான், ஆப்ஷன் பி சீமோன் அந்திரேயா, ஆப்ஷன் சி சீமோன் யோவான். யாக்கோபு யோவான். வெரி குட், கரெக்டான ஆன்சர். உங்களுக்கான 2வது கேள்வி, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ வேத பாரகர், ஆப்ஷன் பி பரிசேயர், ஆப்ஷன் சி சதுசேயர். சதுசேயர். வெரி குட். இவங்கள 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவர் கமர்ஸும் 20 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 டீமும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸி. செகண்ட் ரவுண்ட் வந்து என்னது அப்படின்னா வேகமாக செயல்படு. இவங்க எந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரி, நான் இந்த செகண்ட் ரவுண்டோடைய ரூல்ஸை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி இல்லை அப்படின்னு சொல்லாத, சரியா? இப்போ இதில் வந்துட்டு 2 இது இருக்குது. இந்த இதில் வந்துட்டு எப்படின்னா செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் நான் கொஸ்டின் எழுதி வச்சுருப்பேன், ஓகேவா? 3 பேர் இருக்கிறாங்க. இதில் உங்கள் டீமில் இருந்து ஒருத்தர் வந்து இந்த இதை இந்த மாதிரி பாஸ் பண்ணணும், இப்படி எடுத்து வைக்கணும். ஒருத்தர் எந்திரிச்சு கொஸ்டினை வாசிக்கணும். அவங்க கொஸ்டினை வாசித்து முடித்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் அதற்கான பதிலை சொல்லணும், ஓகேவா? கொஸ்டினை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த மார்க்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஓகேவா? இன்னொன்று, உனக்கு இந்த கொஸ்டினை வாசிக்கும் போது ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தெரியலைன்னா பாஸ்ன்னு சொல்லணும். அப்போது அவங்க பாஸ்ன்னு சொல்லும்போது இந்த இப்படி மாற்றுறவங்க வந்து வேகமாக நீ மாற்றணும். இது வந்து என்னன்னா 1 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு அவங்க பார்க்க போகிறோம். இதில் எந்த டீம் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஃபஸ்ட் எந்த டீமில் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம். இந்த வாட்டி வந்து ஓவர் கமர்ஸை நம்ம ஃபஸ்ட்டாக வர வைக்கலாமா? 1 நிமிஷத்தில் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோன்னு பார்க்குறோம். கொஸ்டின் வாசிக்கிற ஆள் ஆன்சர் சொன்னாலும் நாங்கள் மார்க் எடுக்க மாட்டோம். ஆன்சர் சொல்கிற ஆள் மட்டும்தான் ஆன்சர் எடுக்கணும், ஓகேவா? இந்த டீமில் யார் வாசிக்க போகிறீங்க, யார் வந்து இந்த பேப்பரை மாற்ற போகிறீங்க, யார் கொஸ்டின் வாசிக்க போகிறா, நீங்களும் அதே மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. வாங்க, மைக்கில் சொல்லு. வாசிக்கிறது வந்து மாரீஸ்வரன், பாஸ் பண்ணுறது வந்து ஷெரில், நான் வந்து பதில் சொல்கிறேன். ஓகே, ஷெரில் முன்னாடி வரலாம். ஓகே, நான் டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்னதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்கணும். 1 நிமிஷத்தில் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட் நவ். சுவிசேஷ புத்தகங்களில் முதலாவது எழுதப்பட்டது மார்க்கு அதிகாரத்தின் கருப்பொருள் வசனம் எது? மார்க்கு 10:45. இயேசு ஆதிகாரத்தில் விற்பவர்களையும் கொள்வர்களையும் துரத்தி விட்டார், சரியா தவறா? சரி. ராபி, இதோ நீ சபித்த ஆதிமரம் பட்டு போயிற்று என்றால் யாரு? பேதுரு. மார்க்கு சுவிசேஷ புத்தகங்களில் எத்தனை அதிகாரம் உள்ளன? 16. வாசஸ்தலத்திலே தொடுதல். மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே இயேசு ஓவர் கமர்ஸ் வந்து 1 நிமிஷத்தில் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ். ஸோ இவங்க 50 மார்க். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க? 20 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ ப்ளஸ் 50, அப்போது 70 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ காட்ஸ் வாரியர்ஸ், நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவீங்களா? ஓகே, சரி. இவங்க எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். யார் வாசிக்க போகிறீங்க? யார் கொஸ்டின் வாசிக்கிறது? வாசிப்பான், நான் ஆன்சர் பண்ணுவேன். நான் டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும்.
செக் பண்ணு. உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான், ஓகேவா? ஹலோ, செக் பண்ணு. ஓகே, கொஸ்டின் வந்து உங்களுக்கு வாசிக்க தெரியலைனாலும் சரி பாஸ்ன்னு சொல்லுங்க, நேரத்தை அதில் வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் உங்களுக்கு தான் கொஸ்டின் வந்து அந்த மார்க்ஸ் குறையும். ஓகேவா? ரெடியா? எனக்கு ஒரு டவுட். ஓகே, கொஸ்டின் வாசிக்கிறவங்களுக்கு தெரியலாட்டி கொஸ்டின் ஆமாம், கொஸ்டின் வாசிக்கிறவங்களுக்கு தெரியலைனாலும் பாஸ் சொல்லலாம், கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலைனாலும் பாஸ் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் கொஸ்டின் வாசிக்கிறவங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை இல்லை, டைம் ஸ்டார்ட் நவ். இயேசுவால் ஜுரத்திலிருந்து சுகமாகப்பட்டவன் யாருடைய மாமி? சீமோன் பேதுருடைய மாமி. அபியத்தார். பிரதான ஆசிரியன். டேஸ் என்னும் உத்தமம் தைலமுள்ள வெள்ளைகள் பரணி. நலதம். யூதாஸ் எதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான்? இயேசுவை காட்டி கொடுக்க. நான்கு கொள்ளையர் அவருடனே கூட சிலுவையில் அறைந்தவர்கள் சரியா தவறா? தவறு. எவைகள் கேள்விப்படும்போது கலங்காதிருங்கள் என்று இயேசு கூறினார்? யுத்தங்களிலும் யுத்தங்களின் செய்திகளையும். ஒருவன் உங்களை டேஸ் பிடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சியாதபடிக்கு. பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரன் அதிகாரம் உண்டு, சரியா தவறா? சரி. யார் யாருடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணியிருந்தார்கள்? பாஸ். அபியத்தார் உட்கார்ந்திருந்த ஓகே இயேசு. ஓகே ஓகே ஓகே, 8. ஓ சூப்பர். கார்ட்ஸ் வாரியர்ஸ் வந்து 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களாம். அப்போ 80 மார்க். ஏற்கனவே அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எத்தனை? 20 ப்ளஸ் இப்போ 100 மார்க்கில் அவங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனால் இது முடிவு கிடையாது. தேர்ட் ரவுண்டில் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும். யார் ஜெயிப்பா? கார்ட்ஸ் வாரியர்ஸா ஓவர் கமர்ஸா? ஓகே, இந்த தேர்ட் ரவுண்டில் தெரிஞ்சிடும். இந்த தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இந்த சைடில் வந்து வசனம் எழுதி வச்சுருக்கிறேன். சேம் வசனம் தான் இங்கே வந்து நான் வச்சுருப்பேன் வசனத்தை. ஸோ 3 பேருமே வரிசையாக உட்காந்துருப்பீங்க. இங்கே கவனிங்க, இந்த டீம் இங்கே கவனிங்க, நல்லா இப்போ கேட்டுக்கோ. வரிசையாக 3 பேர் உட்காந்துருப்பேன். முதல்ல வரவங்க என்ன பண்ணணும்னா ஓடி வந்து, இது 2 டீமும் ஒரே நேரத்தில் விளையாடுவேன். ஓகேவா? அப்போ வந்து நம்ம செகண்ட்ஸ் போட்டோம், மினிட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து எப்படின்னா 2 பேரும் ஒரே செகண்டில் விளையாடுவேன். முதல்ல உள்ளவங்க வந்து ஓடி வந்து இந்த வசனத்தை இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போய் கடைசி உள்ள ஆள்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என் பக்கத்தில் வந்து நின்றணும். 2 டீம்லேயுமே என் பக்கத்தில் நின்றணும். 2வது இருக்கிற ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வசனத்தை வாங்கி அதை நீ அரேஞ்ச் பண்ணணும். நான் மாற்றி மாற்றி வச்சுருப்பேன், அரேஞ்ச் பண்ணணும். அதில் 4 பேப்பர் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறானா, 2 கை இருக்குதா, ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணுற ஆள் வந்து 2 பேப்பர் வச்சுட்டேன்னா 4 பேப்பர் வந்துருமா? அங்கே ஆல்ரெடி உட்காந்துருக்கிற ஆள் வந்து என்ன பண்ணணும்னா அதை வாசிக்கணும். இந்த 2 டீமில் யார் ஃபஸ்ட்டு வாசிப்பாங்களோ அவங்களுக்கு 20 மார்க்ஸ். ஓகேவா? லல்லம்மா புரிஞ்சுச்சா? ஓகே, அப்போ நீங்கள் தான் உங்கள் டீமுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கணும். யார் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறா, யார் வாசிக்க போகிறா, யார் வந்து இதை எடுக்க போகிறா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுற ஆள் வந்து எங்கே உட்காந்துருப்ப அப்படின்னா 3வது இடத்துல உட்காந்துருப்ப. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. என்கிட்ட மைக்கை வாங்கி அந்த வசனத்தை ரெஃபரன்ஸோட தப்பு இல்லாமல் சொல்லணும். ஆமாம், இப்படி தான் உட்காந்து. இல்லை பின்னாடி நீ இப்படி உட்காரு. ஓகே, நீ அதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி, இங்கே அது மாதிரி ஃபாஸ்ட்டாக மைக்கை கொடுத்துரு. ஓகேவா? நான் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு எப்படி உட்காந்துருக்கீங்க? இவங்கள மாதிரி உட்காந்து. ஆமாம், ஒருத்தர் உட்காந்துருக்கிற ஆள் என் பக்கத்தில் முதல்ல ஆள் வந்து நீ இந்த சைடு உள்ளவங்க இதை எடுக்கணும், இந்த சைடு உள்ளவங்க இதை எடுக்கணும். எடுத்துகிட்டு போய் கடைசி ஆள்கிட்ட கொடுத்துட்டு என் பக்கத்தில் வந்து நின்றணும். வாங்குகிற ஆள் அதை அரேஞ்ச் பண்ணி இங்கே பக்கத்தில் வந்து நீ நின்று அடுத்த ஆள்கிட்ட. அடுத்து நடுவில் இருக்கிற ஆள் வந்து அந்த வசனத்தை கரெக்டாக ரெஃபரன்ஸோட
வாசிக்கணும். இதுக்கு பேர் தான் கேம் ரவுண்ட். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? நேராக உட்காருங்க. என்னைய பார்த்து உட்காரணும். இந்த டீம் என்னைய பார்த்து உட்காரல. என்னைய பார்த்து உட்காரவே இல்லை. கார்ட்ஸ் வாரியர்ஸ். ஓகே, யார் ஜெயிக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்டார்ட். ஃபாஸ்டா யார் என்கிட்ட மைக் வாங்குறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணு. யாரு 2 மைக் இருக்குதே, எடுங்க. 1 யோவான் தேவன் 4 தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. ஓகே, கார்ட்ஸ் வாரியர்ஸ். ஓகே உட்காருங்க. உங்க பிளேஸ்ல உட்காரலாம். சரி, கார்ட்ஸ் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்க? வேகமா அரேஞ்ச் பண்றதுல கொஞ்சம் இவங்களாம் ஸ்பீடாக அரேஞ்ச் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் அப்படி இது பண்ணாங்க. ஆனாலும் கரெக்டாக வாசிச்சிட்டாங்க இல்லையா? சரி, ஓகே. இவங்களுக்கு 20 மார்க்ஸ். அப்போ மொத்தம் இவங்க எத்தனை மார்க்ஸ்? கார்ட்ஸ் வாரியர்ஸ் 120. ஓவர் கமர்ஸ் எத்தனை மார்க்ஸ்? 70 மார்க்ஸ். ஓகேவா? சரி, அப்போ இதில் யார் வின்னர்? கார்ட்ஸ் வாரியர்ஸ். நல்லா கிளாப் பண்ணலாமா? ஓகே. அதே மாதிரி இவங்க எவ்வளோ படித்தாங்களோ, எவ்வளோ பிரயாசப்பட்டாங்களோ, அதே மாதிரி ஓவர் கமர்ஸும் அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே. இப்போ இவங்களுக்கான ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கார்ட்ஸ் வாரியர்ஸ். இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பாஸ்டர் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே பாஸ்டர் வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்குள்ளே ஆடியன்ஸ்க்கான ஒரு கொஸ்டின் கேட்கலாமா ஆடியன்ஸ்க்கு? சரி, பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? பொவனர் கேஸ் அப்படின்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆடியன்ஸ்க்கு யாருக்காவது இதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லலாம். வெரி குட். அந்த அக்கா சூப்பராக சொன்னாங்க. இடி முழக்கம். நீங்களும் வாங்கக்கா, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். அப்படியா? அம்மா வாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அந்த அம்மா வாங்க, ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. ஆமாம், அதான். பொவனர் கேஸ் என்பதற்கான அர்த்தம் இடி முழக்கம். அது அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கார்ட்ஸ் வாரியர்ஸ். 3 பேரும் வந்து சேர்ந்து வாங்கிக்கலாம். நல்லா கிளாப் பண்ணலாமா? ஓகே. அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸை நம்ம பாஸ்டர்மா வந்து கொடுப்பாங்க. ஓவர் கமர்ஸ்க்கான ப்ரைஸ். நல்லா கிளாப் பண்ணலாமா? சூப்பர். இதுக்காக அவங்க ரொம்ப உட்காந்து நல்லா படிச்சிருக்காங்க. இவங்களுக்காக ஒரு நல்ல கிளாப் எல்லாருக்கும் கொடுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ.